ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க எமிலி இன் பாரிஸ் சீசன் 5 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 10 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீசன் 4ஓட கண்டினியூஷன். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது பாரிஸ்ல இருந்து ரோமுக்கு போற மாதிரி. அங்க ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி எல்லாத்தையுமே பக்காவா பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். அதுக்காக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரோமுக்கு வராங்க. பாரிஸ்ல எல்லாமே சூப்பரா செட்டப் பண்ணிட்டு இப்போ ரோமுக்கு வந்ததுனால இவங்க ரோம் ஆஃபீஸை செட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பாரிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க ரோம்லேயே இருந்து இவங்க ஆஃபீஸை செட்டப் பண்ணாங்களா இல்லை பாரிஸ்க்கே போயிட்டாங்களா, இவங்களோட லவ் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனால் என்ன, நம்ம யூஸ்வலாக பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அது இதில் மட்டும் இல்லை, எல்லா சீசனுமே இதில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை முடிஞ்ச அளவு ஃபீல் குட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயின் தான் அல்டிமேட். அவங்களோட சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு. அதே மாதிரி வெப் சீரிஸ் நடிச்ச எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணாலும் இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். நம்ம ஹீரோயின் ரோம்ல என்ன மாதிரி கஷ்டம்லாம் படுறாங்க, அவங்க பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன மாதிரி ரியாக்ஷன் கிடைக்குது, அதே மாதிரி இவங்க பாரிஸ்ல எந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நடுவில் இருக்க லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க பாஸ்ட் இவங்களை ஃபாலோ பண்ணி வரதும் பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகேவா இருந்தது. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் என்ன, ஒரே டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். நம்ம பல படங்களையும் வெப் சீரிஸ்லயும் பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்கிரீன் பிளே தான். பெருசா சுவாரஸ்யமோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ எதுவும் கிடையாது. மொத்தத்தில் நீங்க எமிலி இன் பாரிஸ் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கும் கண்டிப்பா இது ஒன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான் இருக்கு. வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.